அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நீங்கள் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்து அவதியுற்று வந்த உங்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரமான 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே நீங்கள் நினைத்தவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12ல் இருந்த செவ்வாய் இந்த வாரத்தினுடைய கடைசியில் ராசி நுழைகிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்து சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் நுழைந்து குருவோடு இணைகிறார். இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அரச கிரகமாகிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ல் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் அரசாங்க காரியங்கள் அனுகூலங்கள் உண்டுங்க. வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வுகள்ல வெற்றியை நீங்கள் தாராளமாக தற்போது எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை சில இனிய மாற்றங்களை தர இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்குங்க. குரு சுக்கிரன் இணைந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதில் மனதில் அமைதியும் நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசியில் செவ்வாய் நுழைவதால் உணர்ச்சி வசப்படாதீங்க. இரத்த அழுத்த நோய் உள்ளவர்களுக்கு நோயினுடைய தீவிரம் சற்று அதிகரிக்கலாங்க. செவ்வாய் கன்னியில் இருப்பதால் சகோதரர்கள் உறவு பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கலகம் ஏற்பட்டாதான் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு கலகம் ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற கோபம் வரும் என்பதால் பொறுமையும் அமைதியையும் நீங்கள் அதிகம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. முக்கிய கிரகங்களான சூரியன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் உதவிகரமாக வலம் வர இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகம் இல்லை என்றாலும் கூட அவரால் பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு
வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டுமில்லாம வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பணம் மற்றும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரமான 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து குடும்ப ராசியில் சஞ்சரிப்பதும், அவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஏற்படுவதும் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, அதே போல் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல நல்ல நிறுவனத்தில் உங்களுடைய மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் கன்னிராசினியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு அதிபதி கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்குதுங்க. சிறந்த தொழில் அபிவிருத்தியும் வர்த்தகங்களுக்கு லாபத்தையும் இவை குறிக்குது. அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்யுதுங்க. அதே போல் புதிய விற்பனை கலைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்க இருக்கு. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு. உங்களுடைய கிரக நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி உங்களை தேடி வர இருக்கு. வருமானமும் உயர இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இவை ஏற்றவையாக அமைகிறது என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. கட்சி தொண்டர்களின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல் மேல்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கட்சியில் உங்களுக்கு நல்ல பொறுப்பு ஒன்றை நீங்கள் இந்த வாரத்தில் ஏற்க நேரிட இருக்கு. அதே போல் கட்சி தொண்டர்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உயர்கல்வி உங்களுடைய விருப்பம் போல நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் வயலை பார்த்தாலே பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பதை உங்களால் காண முடியுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வைத்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.